அறுப்பு நடந்திருக்கு. ஒரு அறுப்பு நடக்கும் போது அதுக்கு தீர்வு ஒரு விசாரணை நடக்கலையா? அப்பனாக்க யார மூடி மறைக்கிறாங்களா? ஒரு 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 சில பேர்த்தோட அலட்சிய போக்குனால, கிச்சுவாயன் இந்த ஒரு போக்குனால இவர் இறந்திருக்காரு. போய் ஒரே வாரத்துல இறந்துட்டாரு. ஸோ அதுக்கு எங்களுக்கு பதில் வந்தாகணும். எங்களுக்கு அந்த மாதிரி சொல்றப்ப ஒரு அப்பான்ற நிலையில எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப நம்மளோட கதி இப்படித்தானா? டீம் போனாலும் எல்லாம் புறக்கணிப்பு. இன்னைக்கோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் சூசை மாணிக்கம் இவர் இறந்து போனது 2018 வருஷத்து 2018 இறந்து போயிட்டாரு. எப்படி இறந்து போனார்னாக்க இவரை ரேகிங் பண்ணி பூலி பண்ணி தான் இவர் இறந்திருக்காருன்னு நம்ம சொல்லல, கோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ ஹைகோர்ட் இவங்கெல்லாம் அவர் கூட இருந்தவங்க. ஓகே, இவங்கெல்லாம் இதுக்கு முன்னால கோர்ட்ல போயிட்டு அந்த கோர்ட்ல ஈடுபட்டிருக்காங்க, அந்த கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்ல முடிவு பண்ணிட்டாங்க, இது கொலை மேடு. அவர் நேச்சுரலி இறந்து போல. ஓகே, நேச்சுரலி அவர் இறந்து போல. ஆனா விசாரணைலாம் கோர்ட் செஞ்சுட்டு விசாரணத்துல இவரு சூசை இறந்து போன காரணங்கள் பூலி பண்ணியிருக்காங்க. அண்ட் கோர்ட்ல கூட சில பேருங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கோர்ட் இது ஒரு ஹோமிசைட் சொல்லிட்டாக்க அடுத்தது வேலை போலீஸ் விசாரணை மேடு 3/2 மேடு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். ஆனா செய்யல. அண்ட் இந்த ஃபேமிலி 8 வருஷமா அதுக்கு பிற்பாடு இவங்க இதுக்கு போனாங்க, ஏஜிக்கு போலீஸ் புக்கிட் அம்மானே போயிட்டு மெமரண்டம் கொடுத்துட்டு கோர்ட் முடிவு பண்ணிட்டாங்க, பட் நீங்க ஏன் விசாரணை ஆரம்பிக்கல. அப்புறம் ஒரு கதை ஏஜிலேருந்து அரகான் கிடைக்கல. எல்லா கேஸ்க்கும் நம்மளுக்கு தெரியும், போலீஸ் ஒரு ஜினாயா நடந்துச்சுனாக்க உடனே விசாரணை செய்யணும். ஆனா ஏஜி அப்புறம் அடுத்தது இவங்க ஏஜிக்கு போனாங்க. ஏஜில போயிட்டு மெமரண்டம் கொடுத்துட்டாங்க. ஏன் போலீஸ் விசாரணை செய்யலங்க. அப்புறம் அசீரா ஸ்வராம் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்லயும் போய் கொடுத்தாச்சு. ஸோ எல்லா இடத்தும் கொடுத்து பிற்பாடு கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த விசாரணை நடத்தல. இன்னைக்கு மலேசியால இந்த மாதிரி கேஸ் இல்லை. ஜாராவோட கேஸ்ல ஆளுங்கெல்லாம் கடுப்பா இருக்கிறாங்க. ஏன் கடுப்பா இருக்கிறாங்கன்னாக்க அந்த போலீஸ் அந்த நிர்வாகம் இன்வெஸ்டிகேஷன் செய்யறது இல்லை. இன்னைக்கு நம்ம பேசுறது டிஎல்டிஎம். டிஎல்டிஎம் அவர் சொன்னாரு, இந்தியர்கள் ரொம்ப பேர் குறைவு இந்த மிலிட்ரி இதுல எல்லாம் சேரத்துக்கு ரொம்ப குறைவு. ஆனா அந்த ஃபேமிலி அவங்க பிள்ளைங்களை அனுப்புறாங்க பாருங்க டிஎல்டிஎம்ல. இப்ப ஒரு அறுப்பு நடந்திருக்கு. ஒரு அறுப்பு நடக்கும் போது அதுக்கு தீர்வு ஒரு விசாரணை நடக்கலையா? அப்பனாக்க யார மூடி மறைக்கிறாங்களா? இது ஏன் இந்த போலீஸ் மக்காமா சொன்னதை ஏன் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க? மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கேன்சல். வணக்கம் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப நன்றி, நீங்க எல்லாமே இந்த மீடியா சோராம் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனிவே நாங்கள் நான் அண்ணன் சார்ல்ஸ், என் பேர் சூசை மணிக்கத்தோட அண்ணன். ஸோ என் தம்பியை 2018 இறந்தாரு. 2018 இறந்ததோட அதுக்கப்புறம் நாங்கள் இந்த முயற்சிகள்லாம் நாங்கள் பண்ணோம். என்ன மாதிரி முயற்சிகள்னா, அவர் ஒரு ஹைகோர்ட்ல எங்களுக்கு மேல் நாங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் என் தம்பியோட இறப்புக்கு 2017. ஏன்னா போய் ஒரே வாரத்தில் இறந்துட்டாரு. ஸோ கோர்ட்ல கேஸ் அப்பீல் பண்ணதும் ஹோமிசைட் சொல்லிட்டு கேஸ் தீர்ப்பு சொன்னாங்க, புனுவான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், மக்காமா தீர்ப்பை வச்சு மேற்கொண்டு நாங்கள் ஐபிடிபிஜியில் நாங்கள் ரெப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஐபிடிபிஜியோட ரெப்போர்ட் இது. ஸோ ஐபிடிபிஜியில் ரெப்போர்ட் பண்ணது 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏஜிசி புத்ராஜயாவில் நாங்கள் போயிட்டு ஒரு மெமரண்டம் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் முக்கியமன்ல ஒரு மெமரண்டம் கொடுத்துருந்தோம். இதெல்லாம் நடந்து 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ இவந்தோ ஹியூமன் ரைட்ஸ் அதுலேயும் நாங்கள் ஒரு மெமரண்டம் கொடுத்துருந்தோம். ஸோ இவ்வளோ பண்ணி எங்களுக்கு சாட்சிகள்லாம் வர ஹோமிசைட்னு கேஸு
தீர்ப்பு சொன்னது வந்து என்ன, நேவிலேருந்து சில தம்பி கூட ட்ரைனிங் பண்ணவங்க எல்லாமே வந்து ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களாம் அந்த சாட்சியை வச்சு தான் இந்த ஹோமிசைட்னு ஒரு கேஸ் இந்த தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களோட மேல்லீடு முறையீடு என்னன்னா, ஏன் இன்னும் வந்து அந்த கேஸ் வந்து ஐபி ஜெனாயாவா திறக்காம இன்னும் வந்து ஏன் இன்னும் டிலே பண்றாங்க, அதுதான் எங்களோட ஆதங்கம், எங்களோட கவலையும் கூட. ஒரு தமிழ்நாடு வந்து நேவி ஆஃபீஸர் 27 வயசுக்கு மேலதான் இருக்கு. ஸோ இவர் வந்து டிகிரி ஹோல்டர். ஸோ நேவியில வந்து தமிழவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்றாங்க. நாங்க வந்து என்னோட தம்பியை வந்து நாங்க தென்துறைக்கு அனுப்பியிருந்தோம். அவர் வந்து போர்ல இறந்திருந்தாலும் நாங்க இந்த மாதிரி விஷயம் நாங்க பேசியிருக்க வாய்ப்பு கிடையாது, கண்டிப்பா கிடையாது. நான் ஏத்துக்கிறேன், நாட்டுக்காக உயிரை விட்டாருன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா ஒரு 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 சில பேர்த்தோட அலட்சிய போக்குனால, கிச்சுவாயன் இந்த ஒரு போக்குனால இவர் இறந்திருக்காரு, போய் ஒரே வாரத்துல இறந்துட்டாரு. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு பதில் வந்தாகணும். எங்களுக்கு எல்லோருக்கும் காலை வணக்கம். ஸோ நான் சூசை மணிக்கத்தோட அப்பா. ஸோ அவர் சூசை மணிக்கு வந்து அவர் டிகிரி முடிச்சுட்டு இந்த கோர்ஸுக்கு, அதாவது டிஎல்டிஎம் இந்த பயிற்சிக்கு போயிட்டு நாட்டுக்கு சேவை பயணுன்ட்டு ஒரு விடாமுயற்சியா இருந்தார். அதில் அவர் வந்து வெற்றி பெற்று டிஎல்டிஎம் போயிட்டு 6 நாள்ல இறந்துட்டாரு. அப்ப அந்த 6 நாள் இறந்ததுல என்னென்ன நடந்துச்சுன்னு நாங்க போய் கேட்டதுக்கு அந்த இடத்துல உள்ளவங்களே அலட்சிய போக்கு. நான் நேரடியா பாதிக்கப்பட்டேன். ஒரு போலீஸுக்கு ரெப்போர்ட் கொடுத்தா அதை அவங்க டினைன் பண்றாங்க, இறந்துட்டான் என்ன. ஆனா என் கண்ணாலேயே பார்த்தேன், அவரோட சட்டை, அவரோட சிலுவார் எல்லாமே ரத்தம் உறைஞ்சிருந்துச்சு. அவர் ரூம் தங்கின இடத்துலயே ரத்தம் நிறைய இருந்துச்சு. அப்போ போலீஸ்ல போயிட்டு மஞ்சவங்களை நாங்க போய் சொன்னோம், இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னோன்னே, ரத்தம் நான் பார்த்தேன் சார். நான் அப்படியே உள்ளுக்கு பார்த்தாங்க, ஒண்ணுமே இல்லையே. அவர் அப்படி சொல்றாரு தெரியுங்களா, சார் நாங்க நாட்டுக்காக சேவை பண்ண வந்திருக்கோம், என்னோட சன் அனுப்பியிருக்கேன். நானும் வந்து இந்த சேஃப்டி இதுல வந்து நானும் ஒரு பெரிய கம்பெனியோட வேலை செஞ்சிருக்கேன். அப்ப இதை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆள் எப்படி வந்து திடகாத்திரமா கவர்மெண்ட்ல, அதாவது டிஎல்டிஎம் டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் பண்ணி உடல் நலத்தோட போயிட்டு 6 நாள்ல இறக்கவே முடியாது. அப்ப எங்களுக்கு வந்து மஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சிரமம் வச்சாங்க. அவங்களுக்கே சொல்றாங்க எங்களுக்கே தெரியாதுன்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும். இந்த எலி மூத்திரம் கலந்தனால தான் அவன் அந்த மாதிரி சீக்கிரம் இருந்தாலும் 3ஆம் நாளே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த நேவி ஆபீஸருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் வந்து பாகுபாடு பார்க்கறாங்க, அதாவது ஒரு மத சார்பா அவங்க பிடிச்சி அங்க அனுப்புறாங்க. இன்னொரு மதம் வந்து அத்தனை பேர் மீட்டிங்ல அவங்க சொல்லியிருக்காங்க, 150 பேர்கிட்ட இருக்காங்களாம். என் சன் வந்து மத்தி கத்தா, அல்ல இந்தியாவுக்குள்ள மத்தி கத்தா, அந்த மாதிரி சொல்றப்ப ஒரு அப்பான்ற நிலையில எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப நம்மளோட கதி இப்படித்தானா? டிஎல்டிஎம் போனாலும் எல்லாம் புறக்கணிப்பு. ஏன் அந்த மெடிக்கல் ரெப்போர்ட்டே வந்து அவங்க மாத்திட்டாங்களே, டாக்டரே மாத்திட்டாங்க ரெப்போர்ட்டை. போலீஸும் வந்து புறக்கணிப்பு. பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சு ஃபைட் பண்ணி 2-3 வருஷம் ஃபைட் பண்ணி கடைசியில மஞ்சவங்க தான் எங்களுக்கு இந்த ரெப்போர்ட்டை கொடுத்தாங்க. உன் பையன் எலி மூத்திரம் தான் இறந்துட்டான், அந்த ரெப்போர்ட் தான். அது கூட ஃபுல் ரெப்போர்ட்ல, மெடிக்கல் ரெப்போர்ட்லயும் பாத்தீங்களா ஃபைல் எவ்வளவு பெருசு இருக்கும். எல்லாம் கவுதியம் பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்து அவங்க மூடி மறைச்சிட்டாங்க.